ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பூண்டு சட்னி எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இது இட்லி தோசைக்கெலாம் சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் தாராளமாக ஊற்றுங்க. இந்த சட்னிக்கு நல்லெண்ணெய் தான் அல்டிமேட்டான டேஸ்ட்டு கொடுக்கும். நான் பூண்டு எடுத்திருக்கேன், 1 கப் பூண்டு எடுத்திருக்கேன். பூண்டு வந்து பெருசு பெருசாக இருக்கிறனால 2ஆக கீறி போட்டிருக்கேன். இந்த மாதிரி கீறி போகிறதுனால நம்மளுக்கு வந்து பூண்டு வந்து சீக்கிரமாக வதங்கிடும். அடுத்து சின்ன வெங்காயம், 1 கப் பூண்டுக்கு 1/4 கப் சின்ன வெங்காயம். சப்போஸ் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம். ஆனால் சின்ன வெங்காயம் போட்டால் தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ சின்ன வெங்காயமே முடிஞ்ச வரைக்கும் போட ட்ரை பண்ணுங்கள். இந்த எண்ணெயில் பூண்டும் இந்த சின்ன வெங்காயம் நல்லா வதங்கட்டும். சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்திருக்கேன். அந்த புளியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, சட்னிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த உப்பு போடுறதுனால புளி வந்து சீக்கிரமாக வந்து நம்மளுக்கு வந்து வதங்கிடும். இது வந்து சிம்லே வச்சு தான் வதங்க விடணும். சப்போஸ் நீங்கள் ஹையில் வச்சுட்டு சீக்கிரமாக ரெடி பண்ணுங்கிறதுக்காக ஹையில் வச்சுட்டிங்கன்னா இந்த பூண்டு வெங்காயம்னா வெளியே வந்து வதங்கியிருக்கும், உள்ளே வந்து அப்படியே வந்து அந்த பச்சை வாசனை தெரியும். காரத்துக்கு ஏற்ப வரமிளகா, இந்த மிளகா வந்து காரமாக இருக்கும், அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் இந்த மிளகா வந்து காரம் வந்து உங்களுக்கு ஏற்றா போல் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. காஷ்மீரி ரெட் சில்லி போட்டிங்கன்னா கலர் இன்னுமே சூப்பராக இருக்கும் பூண்டு சட்னிக்கு. நல்லா வதங்கட்டும். சிம்லேயே வச்சு நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், அந்த புளி வந்து நல்லா மேஷ் ஆகி அந்த பூண்டோடு நல்லா வந்து மிங்கிளாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினா தான் சட்னியோட ஸ்மெல், அந்த பச்சை வாசனை எதுவுமே இருக்காது, சூப்பராக இருக்கும். இது நல்லா ஆனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் அந்த சட்னி வந்து சூப்பராக சாப்பிட்லாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு ஃபைனாக லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கேன். இப்போ இதுக்கு வந்து தாளிப்பு ரெடி பண்ணோம். ஸோ கடுகு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டால் சூப்பரான சட்னி ரெடி. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள்.